ஹாய் வியூவர்ஸ். இன்னைக்கு சிறப்பு தொகுப்பா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். ஒரு நகரத்தில் ஒரு சின்ன பையன் புச்சாலித்தனமாக வாழ்ந்துட்டு வந்தான். அவன் அவங்க அப்பா அம்மாக்காக ஒரு த்ரெட்மில் வாங்கி கொடுத்தான். நாட்பட நாட்பட அந்த த்ரெட்மில் பயன்படுத்தாமலே வச்சுருந்தாங்க. இடத்தோட பற்றாக்குறை காரணமாக அந்த த்ரெட்மில்லை அவன் விற்கலான்னு யோசித்தான். அதை அவன் நண்பர்களிடம் சொன்னான். அவர்கள் மற்றவர்களிடம் சொன்னார்கள். 4 பேர் நாங்கள் வாங்குகிறோம் என்று முன்பே சொல்லி வைத்தார்கள். ஆனால் முதலில் ஒருவரே வந்து உடனே பணம் கொடுத்து வாங்கிக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து 3 பேரும் வந்தார்கள். நாங்க தான் முதல்லே சொன்னோமே, ஏன் வேறொரு கொடுத்த என்று கேட்டார்கள். அவன் அமைதியாக சிரித்துக்கொண்டு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வேற அரேஞ்ச் பண்ணி தரேன் என்றான். அவன் உடனே அந்த த்ரெட்மில் வாங்கியுடன் பேசினான். இன்னும் 3 பேருக்கு தேவைப்படுதுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது கான்டாக்ட் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்க அவரும் தொடர்பு கொடுத்தார். வேறு இடத்தில் 3 த்ரெட்மில் வாங்கி அந்த 3 பேருக்கு கொடுத்தான். அதில் அவனுக்கு சிறிய லாபம் கிடைத்தது. அன்று இரவு அவன் யோசித்தான். நான் எதையும் தயாரிக்கல. ஆனா வாங்கி கொடுத்த லாபம் கிடைக்குது. இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கே. அதுவே அவன் வாழ்க்கையை மாற்றிய தருணம். ஒரு நகரத்தின் சிறிய பகுதியில் ஒரு ஷோரூம் ஆரம்பித்தான். பின்னர் அது மிகப்பெரிய ஷோரூமாக வளர்ந்தது. ஒரு வீட்டில் பயன்படுத்த முடியாமல் இருந்த த்ரெட்மில் ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தின் விதையாக மாறியது. சூழ்நிலை கிடைக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்துவதால் வெற்றியாளர். நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி காணுங்கள். நன்றி, வணக்கம்.